எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் பவித்ரா. நான் பழனியிலேருந்து வரேன். ஃபஸ்ட்டு கடவுளுக்கு தான் நன்றி. நான் 2021 ஸ்டார்ட் பண்ணேன். கடவுள் கொஞ்சம் லேட்டாக கொடுத்தாலும் இப்படியே வெற்றி கிடச்சிருச்சு. அப்புறம் அம்மா அப்பா அவங்க தான் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்து இங்கே இருக்கிற காரணம் அவங்க தான். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இன்ஸ்டியூட் ராஜா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இல்லைன்னா கண்டிப்பாக இங்கே வந்திருக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு வர்றப்ப பேங்கிங்னா என்னென்னு தெரியாமல் தான் வந்தேன். எங்கள் வீட்டில் டிஎன்பிசி எடுத்து படி அப்படின்னு தான் சொன்னாங்க. அது போர்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நான் பயந்துட்டேன். நிஜமாவே அதை நிறைய படிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் பேங்கிங் எடுத்தேன். இதில் மேக்ஸ் ரீசனிங் 4 செக்ஷன் தான் படிச்சுக்கலாம் அப்படின்னு வந்தது. ஆனால் சிஏவும் இங்கிலீஷும் எனக்கு சுத்தமாக வரல. அதில் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். அப்புறம் ரீசனிங் குவான்ஸ் நான் எவ்வளோ கொடுத்தாலும் போடுவேன், சீக்கிரமும் போடுவேன். அது வந்து எனக்கு ஸ்ட்ராங் பார்ட்டாக இருந்தது. ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே அது தொடர்ந்து நம்ம வந்து தினம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்பீட் வரும். அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மேரேஜ் ஆகியும் இப்படி இங்கே வந்து ஸ்டேஜ் ஆகி பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் என் ஹஸ்பண்ட் தான். அவங்க படிக்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என் பாட்டி தாத்தா. எனக்கு 1.5 வயசில் ஒரு பாப்பா இருக்குது. அது ஃபுல்லாக பார்த்துக்கிட்டது அவங்க தான். அப்போ எக்ஸாம் டைம்லாம் 1 இயர் தான் பாப்பாவுக்கு. சுத்தமாக நான் எதுவுமே பார்த்துக்கிட்டதே இல்லை. சொன்ன போனால் அவங்க தான் பார்த்துக்குவாங்க. லாஸ்ட் இயரும் நான் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தேன். கரெக்டாக டெலிவரி டைம் ஃபஸ்ட்டு வந்து ஆர்ஆர்பி பிஓ ஃபஸ்ட்டு சண்டே வந்துச்சு. அடுத்த சண்டே வந்து கிளர்க்கு. அதுக்கு அடுத்த சண்டே எனக்கு டெலிவரி டேட் கொடுத்துருந்தாங்க. நான் அப்ளை பண்ணுறப்பையும் நான் யோசிச்சு தான் அப்ளை பண்ணேன். சரி போக முடியுமா முடியாதான்ட்டு. ப்ரிலிம்ஸ் எல்லாமே கிளியர் ஆச்சு. சரி எப்படியோ போயிட்டு வந்துடலாம், எழுதிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பாப்பா சீக்கிரம் பிறந்தனால என்னால் எழுத முடியல. அப்போ எனக்கு அந்த வழியை விட மறுபடியும் சிஏ படிக்கணுமா அப்படிங்கிற இருந்த வழி தான் எனக்கு ரொம்ப இருந்தது. மறுபடியும் 1 வருஷம் படிக்கணுமே சிஏ அப்படின்ட்டு இருந்தது. அப்புறம் தான் அப்போ தான் பாட்டி என்கிட்ட சொன்னாங்க, நீ எவ்வளோ வேணாலும் படி, நான் பார்த்துக்கிறேன், பாப்பா வளர்ற முடியும் நான் பார்த்துக்கிறேன், ஸ்கூல் போகிற முடியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. அது அவங்களோட மோட்டிவேஷன்னால தான் இவ்வளோ வந்து முடிஞ்சுது. இப்போ அவங்க வரல, அம்மா அப்பா வந்திருக்காங்க. அவங்களாம் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன். அம்மா அப்பா, ஹஸ்பண்ட், தம்பி. அனைவருக்கும் வணக்கம். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இனிமேல் வெற்றி பெற போகும் மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களுக்கு வந்து எங்கே வந்து சுரேஷ் அகாடமி இருக்கிறதே தெரியாது. எங்கள் மேல் வீட்டில் ஒரு பையன் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி கனரா பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவன் தான் சொன்னான், நீங்கள் அங்கே கொண்டு போய் விடுங்க, நல்ல கோச்சிங் கொடுப்பாங்க. அங்கே போகிற பசங்க எல்லாருமே மேக்சிமம் வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்ட்டு சொன்னனால அந்த இதில் நாங்கள் கொண்டு வந்து விட்டோம். நாங்கள் பழனியாக இருக்கிறனால இதை பற்றி எங்களுக்கு அவ்வளோக்கா தெரியல. அந்த பையன் சொன்னனால கொண்டு வந்து விட்டோம். வந்ததுக்கு நல்ல பலன் கிடச்சிருக்குது. தேங்க்ஸ் டு சுரேஷ் அகாடமி. பாப்பா பிறந்து நான் இங்கேயே தான் இருந்தேன். 1 இயர் பக்கம் அம்மா வீட்டிலே தான் இருந்தேன். கூட்டிகிட்டு போவேன். அங்கே ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனாலும் 10 நாள் இருப்பேன். படிக்க முடியாது, திருப்பி வந்துடுவேன். நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான். அவங்க ஃபுட்டு இதுக்கெல்லாம் கஷ்டம் அப்படிங்கிறனால தான் நான் மறுபடியும் போவேன். அதை யோசிச்சுட்டு போவேன். படிக்க முடியாது, திருப்பி வந்துடுவேன் 10 நாளில். இப்போ கடைசியாக 4 months அம்மா வீட்டில் மட்டும்தான் இருந்து படித்தேன். அவங்களும் ஃபுட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க அப்போ சொன்னது, நீ படிச்சுட்டு வேலையோட வா, இல்லாட்டி இங்கே இருந்தே படி, நான் பாப்பாவை பார்த்துக்கிறேன்னு தான் சொன்னாங்க. அது என்னால் முடியாது. எப்படி 2 பேரும் வேலைக்கு போயிட்டு வந்து பாப்பா பார்க்குறது கஷ்டம். இல்லை நான் அம்மா வீட்டில் இருந்தே போய் படிச்சுட்டு வரேன்ட்டு கிட்டத்தட்ட அக்டோபரில் வந்தேன். பிப்ரவரி ஆர்ஆர்பி கிளர்க் முடிச்சுட்டு தான் போனேன். எல்லா எக்ஸாம் இப்போ ஐபிபிஎஸ் கிளர்க்கும் கிளியர் ஆகிருக்கு, ஆர்ஆர்பி கிளர்க்கும் கிளியர் ஆகிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். குட் மார்னிங் டு ஆல். முதல்ல என் ஒய்ஃபுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்லா வெற்றிகரமாக படித்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க இன்னொன்று சொல்ல மறந்துட்டாங்க. 2023 பேங்க் ஆஃப் இந்தியாவும் கிளியர் ஆச்சு. அது வந்து சர்க்கிள் ஆஃபீஸர்னு நினைக்கிறேன். அது ஸ்டேட்லேயே 15 years மட்டும்தான் இருக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டாக சேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்டில் 5 years மேலே இருக்க முடியாது. அது ஒரு காரணம். அதுக்கப்புறமா வேண்டாம், ரீஜனலாகவே பக்கத்தில் பார்த்து எடுத்துக்கலான்னு எல்லாம் பிளான் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ பேபி பிறந்து 1.5 years கழிச்சு தான் இது கிடச்சிருக்கு. 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 2026 கிடச்சிருக்கு. மை ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன். அண்டு இதுக்கு மேலே எதுவும் ஃபீல் பண்ண தேவையில்லை. எல்லோரும் நல்லா படிங்க. நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணுறவங்க, அதுக்கப்புறமா படிச்சுட்டு இருக்கிறவங்க கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுங்கள். எல்லோரும் சொன்ன மாதிரி தான். மற்றபடி கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ.
சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.